வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நாம் இந்த க்யூட்டான ஒரு பென்டோ கேக் நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சடன் ஆர்டர். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பென்டோ கேக் நமக்கு வந்து ஆர்டராக வந்திருந்தது. இவங்க நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டே அன்றைக்கே வந்து எனக்கு இன்னொரு ஆர்டரும் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து என்று சொல்கிறேன். ஸோ அது கூடவே வந்து இன்னொரு ஆர்டர் எனக்கு வந்திருந்தது. பட் அது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்ததுனால என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து நான் நிறைய ஆர்டர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் இருக்கும் நிறைய. இது மாதிரி நான் வந்து எடுக்காமல் இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே வந்து மினிமம் 1 டே, அதுவுமே வந்து நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா தான் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் நல்லா கஸ்டமைஸ்ட் கேக்ஸ்னால் ப்ளீஸ் ஒரு 4-5 டேஸ் முன்னாடியே நமக்கு ரீச் அவுட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து இந்த மெயின் ஆர்டர் இது இருக்கிற அன்றைக்கி தான் வந்து எனக்கு அந்த ஆர்டரும் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. பட் என்ன ப்ராப்ளம் இல்லைன்னா, இந்த குட்டி பேஸ் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ அதனால் பென்டோ பேஸ் வச்சுருந்ததுனால இந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா டெஃபினட்டாக இது பண்ணியிருக்க முடியாது. ஸோ அது சொன்ன மாதிரி இது கூடயே வந்து எனக்கு இன்னொரு 1 kg ஆர்டர் வந்திருந்தது. பட் அன்றைக்கி வந்து என்னால் செய்ய முடியல. ஸோ ஆர்டர் நான் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ இந்த குட்டி பேஸ் இருந்ததுனால நான் வந்து ஈஸியாக வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்லனாலும் கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் இது வந்து அன்றைக்கி ஈவினிங்கே அவங்க கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு தான் வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஏர்லி வந்து மார்னிங்கே எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி எனக்கு வேறு ஒரு ஒர்க்கும் இருந்ததுனால வந்து நான் முந்தின நாளே செஞ்சு செட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அவங்கள வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வந்து நான் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து போயிருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாகவும் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் நான் எப்போவுமே உங்கள்கிட்ட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், ஸோ 2 to 3 டேஸ் முன்னாடி மினிமம் ஆர்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் கஸ்டமைஸ்ட் கேக்குன்னா அட்லீஸ்ட் வீக்குனா பெட்டர், அட்லீஸ்ட் ஒரு 4-5 டேஸ் முன்னாடியாவது பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வெனிலா கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ வெனிலாக்கு எந்த ஒரு இதுவும் உள்ள வந்து எதுவுமே வராது ஃபில்லிங்ஸ். பட் நான் கொஞ்சம் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ், ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான சில காம்ப்ளிமெண்ட்ஸ், இல்லை சில டைம் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துருவோம். நான் மோஸ்ட்லி நான் சொல்லக்கூட மாட்டேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கிளைண்ட்கிட்டேயே வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக சிலதெல்லாம் பண்ணுவோம், இல்லை எக்ஸ்ட்ரா வெயிட், இந்த மாதிரி நமக்கு எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து நமக்கு இருக்கும். சிலதை நான் சொல்லவே மாட்டேன், நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேங்கிறது கூட. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே பண்ணுறோம். ஸோ நீங்களும் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் கேக் வேணும் அப்படின்னா நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ பென்டோ கேக், கேக் ஜார்ஸ், கேக் பாப்ஸ், ஸோ உங்களுக்கு கேக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டியர் கேக்ஸ், ஸோ டால் கேக்ஸ், இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அவுட் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னா குக்கீஸ், ப்ளம் கேக்ஸ், ப்ரௌனீஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் வெளியே கொரியரும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, வேறு ஊரில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து டெலிவரி கொரியர் போட்டு விட முடியும். ஸோ நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து நம்ம அனுப்பிச்சிருந்தாங்க. யூஸ்வலாக நான் வந்து எழுத மாட்டேன், நான் வந்து அந்த இதில் பென்னில் எழுதி தான் நான் ப்ளேஸ் பண்ணுவேன். பட் இது வந்து கையில் எழுதினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் கையிலேயே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் கலர் ஜெல்லில் வந்து, அதாவது நியூட்ரல் ஜெல்லில் பிளாக் கலர் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து அவ்வளோவா நல்லதில்லை. ஏன்னா நம்ம கலர்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இந்த மாதிரி ஜெல்லு இதெல்லாம் போடுறது நல்லதில்லை. பட் அது இட் கால்ட் ஃபார். ஸோ அதனால் நான் வந்து பண்ணியிருந்தேன். நான் கஸ்டமர்கிட்ட கிளியராக சொல்லிவிட்டேன், நீங்கள் சாப்பிடும்போது அந்த மேலே இருக்கிறது மட்டும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமர் வாஸ் வெரி ஹாப்பி. அண்டு நமக்கு சூப்பராக ரிவ்யூவும் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. முடிஞ்சால் நான் அந்த வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட கிட்கேட் கேக் ஒன்று கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கியிருந்தாங்க. ஸோ திருப்பியும் நம்மளை ரீச் அவுட் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் லக்கிலி என்னால் வந்து இன்றைக்கி செய்ய முடிஞ்சுது. அதனால நான் சூப்பராக செஞ்சும் கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக என்னால் முடியும்னா டெஃபினட்டாக அந்த ஆர்டர் எடுத்து நான் செஞ்சுடுவேன். பட் சம்டைம்ஸ் இட் வில் பி அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். ஸோ இது மாதிரி லாஸ்ட் மினிட் கூட ஆர்டர்ஸ் எடுத்து நான் பண்ணது நிறைய ஆர்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
பட் நிறைய ஆர்டர்ஸை வந்து நான் எடுக்க முடியாமையும் போயிருக்கு. ஸோ பெட்டர் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக ரீச் அவுட் பண்ணுங்கள். அதுதான் என்னோடய மெயின் ரிக்வெஸ்ட்டை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேக் வந்து முடிஞ்சுது. சூப்பராக பென்டோ இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை.